அஸ்ட்ரோ 6 சேனலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொகுப்புல ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னால நம்ம நினைவுக்கு வருவது அம்மன் கோயில் தான். அதே மாதிரி துணிக்கடையில் போடக்கூடிய தள்ளுபடியும். இதிலிருந்து என்னென்ன சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் அது ஆடி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆடி மாதத்தில் தென்கிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் மழை பெஞ்சாதான் விவசாயிகள்லாம் விளை நிலத்தில் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க. விவசாய நிலங்களை செழிக்க வைப்பதற்காகவே காவிரி நீர் ஓடி வருவதை விவசாயிகள் எல்லாமே வணங்கி வரவேற்பாங்க. ஆடியில் விதைச்ச விதை பருவமழை காரணமாகவும் ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீர்களை வச்சும் தான் இந்த பயிர்கள் எல்லாமே விதைக்கப்படும். ஆடியில் விதைச்சா தை மாதத்தில் அறுவடை அப்படிங்கிறது கிடைக்கும். தை மாதம் பொங்கலுக்கு இந்த ஆடி மாதம் விதைக்கக்கூடிய நெல்லை எடுத்து தான் முதல் பொங்கல் அப்படிங்கிறத வைப்பாங்க. இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி மாதத்தில் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பும் இந்த மாதத்தில் தான் நம்ம கடைபிடிக்கிறோம். பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொழுக்கட்டை செஞ்சு படைச்சி சாப்பிடுவது வழக்கம். மறந்த முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் திதி கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய நதியில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம சென்று நீராடணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதம். அதே மாதிரி ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல சூரியன் கடகராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் ரிஷபத்திலையும், சுக்கிரன் கடகராசியில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போறாரு. புதன் கடகராசியில் 28ஆம் தேதி வரைக்கும் பிறகு வக்கரம் அடைகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரகநிலைகளோடு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஆடி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். எந்த காரியமாக இருந்தாலும் அதை உற்சாகத்தோடு செய்து முடிக்கும் திறன் அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கிடைக்க போகுது. இந்த ஆடி மாதத்தில் மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் குருவோடு இணைஞ்சு செஞ்சரிக்கிறாரு. அதனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வருது. குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலே தொட்டது துளங்கும், தொல்லைகள் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த விஷயம் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு நீங்க முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில ஓரளவு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த காரியத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த காரியத்தை செய்து கொடுப்பீங்க. குடும்ப ஒற்றுமைக்காக மிகவும் எந்த செயலா இருந்தாலும் பேசி ஒரு முடிவு எடுத்து அதன் பிறகுதான் செய்வீங்க. அதனால ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய சுபகாரியங்களால பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். எந்த புதிய முயற்சி செய்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு நல்லது நடக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் அப்படின்னால எதையும் தொடங்கக்கூடாது, எந்த விதமான புது காரியத்திலையும் இறங்கக்கூடாது, தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் புதிய முயற்சி அப்படிங்கிறது தொடங்கலாம். ஆடி மாதம் அமாவாசை நாட்களில் அதுவும் தொடங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். குரு செவ்வாயோட சேர்க்கையும் இந்த மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. விரையாதிபதி குருவோடு இந்த மாதம் முழுவதுமே இணைஞ்சி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு செவ்வாய். அதனால எந்த அளவு விரயங்கள் அப்படிங்கிறது வருதோ அந்த அளவு வரவும் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துல தங்களுக்கோ தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் இந்த மாதத்துல செய்யலாம். வரன் அப்படிங்கிறது பேசி தீர்த்து முடிவு செய்து வச்சிங்க அப்படின்னா ஆவணி மாதத்துல நல்ல தேதி அப்படிங்கிறது நீங்க குறிச்சுக்கலாம். இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சற்று கூடுதலாகவே கிடைக்கும். ஆடி மாதம் 5ஆம் தேதியை புதன் கடகராசியில் வக்கரம் அடைகிறாரு. ஆடி மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே புதன் மேசராசிக்காரர்களுக்கு வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறார். புதன் வக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். புதன் வக்கரம் அடையும் போது உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமை அப்படிங்கிறது குறையும். உடன் பிறந்தவர்களால் ஒரு சில
பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை பாக்கிய வரப்பு சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, இல்லை பிள்ளைகளால் பிரச்சனை அப்படிங்கிறது, ஒற்றுமை அப்படிங்கிறது குறையும், மனஸ்தாபம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வரலாம். அதனால் சற்று பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. உத்தியோகத்திலையும் அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் தலை தூக்கும். உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யணும். இந்த நேரத்துக்குள்ளே வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டோம்னா அதை தவிர வேற எண்ணங்கள் எதுவும் நம்ம மனசில் ஓடக்கூடாது. வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் மறுவேலையை பார்க்கணும். வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். 3 பேர் செய்யக்கூடிய அளவுக்கு செஞ்சால் தீரக்கூடிய வேலையை நீங்கள் ஒருத்தரே செய்ய வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கலாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கொடுக்கல் வாங்கலாம் குறிச்சு வச்சுக்கணும். நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் அதை கொடுக்கறது தான் நல்லது. அதனால ஒரு சில பழைய பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் உங்களுக்கு வரலாம். உங்களுடைய குழந்தைகளோட கல்வி சம்பந்தமா நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த புதன் வக்கர காலத்துல அது கைகூடி வரும். அரசு மானியம்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா மானியம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகார யோகம் அப்படிங்கிறது இந்த புதன் வக்கர காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மேசராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் 16ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரும் பொழுது உங்களுக்கு யோகமும் சேர்ந்து வருது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய குழந்தைகள் அதாவது படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மனைவிக்கு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கிடைக்கலாம். இது வரைக்கும் முயற்சி செய்துட்டு வந்திருப்பீங்க. இப்போது கிடைக்கக்கூடிய வேலையை தற்சமயம் நீங்கள் பார்த்துட்டு வர்றது நல்லது. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆன்மீகத்தில் சிந்தனை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகரிக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் சென்று வருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சுக்கிரனோட ஆதிக்கத்தால் சொத்து விற்பனையும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே கிடைக்க போகுது. அதனால உங்களுடைய கடன்களை அடைச்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இதே மாதிரி சனி வக்கரம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சனி பகவான் இருக்கிறாரு. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர நிலையில் இருக்கிறாரு. தொழில் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சனி வக்கரம் பெறுவது மேசராசிக்கு நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறதே கிடைக்காது. நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் கைக்கு காசு அப்படிங்கிறது வரல. அப்படியே வந்தாலும் செலவு அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். கையில் காசு வர்றதுக்கு முன்னாடியே செலவு நிற்கிது அப்படின்னு சற்று மன உளைச்சல், மன சஞ்சலம் இதெல்லாமே வரும். இந்த காசை வச்சு நம்மளுடைய வீட்டு செலவை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு தான் குறைக்க முடியும். அதற்கு மிஞ்சிய வரவு அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்மளுடைய செலவு கட்டுப்படுத்த முடியும். கடன் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த மாதத்துலலாம் வரும். உத்தியோகத்திலையும் ஒரு சில பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் சந்திப்பீங்க. சக ஊழியர்களையும் உங்களோட வேலை செய்யக்கூடியவர்களையும் அன்பாக அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது சற்று குறையும். ஒரு விஷயம் உங்களிடத்துல சொன்னால் மற்றவர்களிடத்துல அதை சொல்லாமல் அமைதி காக்கிறது தான் நல்லது. மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பங்குதாரர்களால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது மேசராசிக்காரர்களுக்கு. அதனால் சனிக்கிழமை தோறும் சனி கவசம் படித்து சனி பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்கர காலத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ஓரளவு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய புதிய முயற்சிகள்லாம் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கு தகுந்த உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். நீங்கள் எந்த அளவு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவு தான் முன்னேற்றம் இருக்கும். உட்காந்துக்கிட்டே கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தால் கடவுள் மேலேருந்து கொட்ட மாட்டார். நம்ம உழைக்கணும். அந்த அளவு நம்ம உழைச்சாதான் நமக்கு முன்னேற்றமும் கிடைக்கும், நமக்கு பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் வர்றதுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுமையை கடைபிடிக்கணும். கலைஞர்களுக்கெல்லாம் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுது. நீங்கள் நடித்த படம் இந்த மாதத்தில் திரைக்கு வந்துச்சு அப்படின்னா நல்ல வெற்றி அடையும். மாணவர்கள்லாம் எதிர்பார்த்த இலக்கை அடைகிறதுக்கு நல்லா படிக்கணும். உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது பல வழிகளிலும் திசை திருப்பப்படலாம். நண்பர்களோடு சேர்ந்து பழகும் பொழுது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் சுமை அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆன்மீக சிந்தனையில் நாட்டம் அதிகரிக்கிறதால இந்த மாதத்தில் பெண்கள் எல்லாருமே கோவில்களுக்கு அதிகம் சென்று வருவீங்க. விரயங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படி
அப்படின்னாலே உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது வராது. வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே இல்லத்து பூஜை அறையில காலை மாலை அப்படின்னு இரு வேளையிலுமே விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குனீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே சிறப்பா இருக்குது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம்.